கால் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க 5 எளிய உடற்பயிற்சிகள். நீங்க ஒரு நாள் ஃபுல்லா வேலை செஞ்ச பிறகு சாயங்காலம் ஆன பிறகு ஒரு காலோ 2 காலோ வீக்கமா தெரியுதா? இது பயப்பட வேண்டிய விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை உங்க காலோட இரத்த நாள பாதிப்புனால இந்த வீக்கம் ஏற்பட்டுச்சுன்னா இது காலை மட்டும் இல்ல, இருதயம், மூளையை கூட பாதிக்கலாம். இது ஏன் வருது? இது என்ன காரணத்தினால பாதிப்புகள் ஏற்படுது? இது வராம எப்படி தடுக்கிறது? அதுக்கான 5 எளிய உடற்பயிற்சிகள். இதை பத்தி பேச போறதுனால ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. என் பேர் டாக்டர் ராஜ்குமார். நான் தேனியில கடந்த 20 வருடங்களாக 50,000 பேஷண்ட்டுக்கு மேல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வரோம். நலம் ஹாஸ்பிட்டலின் தலைமை மருத்துவர். நம்ம காலுக்கு ரத்த ஓட்டம் முக்கியமா இல்லையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முக்கியம். ஏன்னா இருதயத்திலிருந்து குழாய்கள் மூலம் ஆக்சிஜன் மற்றும் சத்துக்களை கொண்டு ரத்தம் காலுக்கு போகுது. இந்த ஆக்சிஜன் மற்றும் சத்து காலில் இருக்கக்கூடிய அந்த சதைகள், அங்க இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் மற்றும் அங்க இருக்கக்கூடிய பிற கசடுகளை குழாய் மூலம் திருப்பி சுத்திகரிக்கிறதுக்காக நுரையீரலுக்கு ரத்தம் திரும்பி வரணும். வந்ததுக்கு அப்புறம் அது திரும்பி இருதயத்துக்கு போகும். ஸோ கால் வேலை செய்யறதுக்கு தேவையான ஆக்சிஜன் மற்றும் சத்து இந்த குழாய் அடைச்சிச்சுன்னா கிடைக்காம போயிடும். அதே மாதிரி ரிட்டர்ன் போற குழாய் பாதிச்சுன்னா கால் வீக்கம் மற்றும் ரத்தம் உறையக்கூடிய தன்மை ஏற்பட்டலாம். நம்ம உடம்புல 2 இருதயம் இருக்கு அப்படின்னு சொன்னா ஆச்சரியமா இருக்கா? ஆனா இது உண்மை. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, நம்மளுடைய நெஞ்சோட இடது பக்கத்துல இருதயம் இருக்குங்கிறது. இது என்ன பண்ணுது? ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பகுதிக்கும் அனுப்புது. இந்த ஆக்சிஜன் கால்கள்ல இருக்கக்கூடிய தசைகள் வரைக்கும் போகுது, அங்க அது யூஸ் ஆகுது. அப்புறம் இந்த ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரும்பி சுத்தகரிக்கிறதுக்காக நுரையீரலுக்கு வரணும். ஆனா புவியீர்ப்புல என்ன பண்ணுது? இந்த ரத்தம் எல்லாம் இயற்கையா போய் காலில் போய் தங்கி நின்னுக்கும். அப்ப இந்த காலில் இருக்கிற ரத்தத்தை திருப்பி மேல் நோக்கி இருதயத்தை நோக்கி தள்ளணும்னா அதுக்கு ஒரு பம்ப் வேணும். கரெக்டா? இந்த பம்ப் தான் நம்ம காலோட பின்பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள். இந்த தசைகள் நல்லா வேலை செஞ்சா மட்டும்தான் இந்த ரத்தம் திருப்பி நம்ம நுரையீரலுக்கு வர முடியும். இதனாலதான் நம்ம காலை மனிதனோட 2வது இருதயம் அப்படின்னு சொல்றோம். ரத்தத்தை கீழ் நோக்கி தள்ளக்கூடிய இருதயமும் ரத்தத்தை சுத்தகரிக்கிறதுக்காக நுரையீரலுக்கு மேல் நோக்கி தள்ளக்கூடிய நம்ம 2வது இருதயமான கால் தசைகளும் ஒரே மாதிரி சின்க்ரனைஸ்டா வேலை செஞ்சாதான் நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்க முடியும். இதயத்திலிருந்து ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை உடம்பு ஃபுல்லா எடுத்துட்டு போகக்கூடிய ரத்த நாளத்துல அடைப்பு ஏற்படலாம். ஏன் அடைப்பு ஏற்படலாம்னா, ஒன்று அதிகமான ரத்த கொழுப்பு சத்துகள், கட்டுப்பாடு இல்லா ரத்த சர்க்கரை, அதிக உடல் எடை, ரொம்ப நாளா ஸ்மோக் பண்றது, சிகரெட் குடிக்கிறது, இதெல்லாம் இருந்தா அந்த ரத்த குழாயில அடைப்பு ஏற்படலாம். இந்த ரத்த குழாயில அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன, இதே ரத்த குழாய் அடைப்பு நம்மளுடைய இருதய குழாயில ஏற்பட்டுச்சுன்னா மாரடைப்புன்னு சொல்றோம்ல, இதே கால் ரத்த குழாயில ஏற்பட்டுச்சுன்னா அதை பெரிஃபரல் ஆர்டீரியல் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல என்ன அறிகுறி வரும்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் காலையில் வாக்கிங் ஸ்டார்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டா ஒரு 50 அடி நடந்த உடனே அந்த காலோட பின்பகுதியில் எந்த காலில் பாதிப்பு இருக்கோ அந்த காலோட பின்பகுதியில் வலி ஏற்படலாம். ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தாருன்னா அந்த வலி போயிடும். திருப்பி அதே தூரம் கரெக்டா திருப்பி ஒரு 50 அடி நடந்தாருன்னா திருப்பி அந்த வலி ஏற்பட்டுரும். ஸோ இதை பேர் கிளாடிகேஷன் பெயின் சொல்லுவோம். இப்படி இருந்துச்சுன்னா அவசியம் உடனே அவர் மருத்துவரை சந்திக்கணும். 2வதா, இந்த ரத்த குழாயில அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா, காலில் புண்ணு ஏற்பட்டுச்சுன்னா அந்த புண்ணு ஆறாம போயிடலாம். ஒருவேளை ஏற்கனவே புண்ணு இருந்துச்சுன்னா இந்த ரத்த ஓட்ட பாதிப்புனால அந்த புண்ணு ஆறாம சீர்பிடிச்சு அந்த இடம் கருகி ஒரு விரலையோ இல்ல பாதத்தையோ, குறிப்பா சக்கரை நோயாளிகளுக்கு இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். 2வது இருதயமான தசைகள். இந்த தசைகள்ல என்னென்ன பாதிப்பு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தர் உடற்பயிற்சியே பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, இல்ல ரொம்ப நேரம் நின்றுகிட்டே இருக்கிற வேலை செய்யறாரு, இல்ல ரொம்ப நேரம் உட்கார்ந்தே இருக்கிற மாதிரி வேலை செஞ்சாருன்னா இந்த தசைகள் சக்தே இல்லாம பலகீனமாகி நம்ம காலில் இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தை மேல் நோக்கி பம்ப் பண்ணக்கூடிய வேலையை செய்யாம போயிடும். சில சமயம் ரத்த குழாய் பாதிப்புனாலேயோ நரம்பு பாதிப்புனாலேயோ இந்த தசைகள் பாதிச்சிடலாம். இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒருத்தர் நீண்ட நாளா நடக்காம பெட்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு கால் பிராக்சர் ஆயிருது, கால் ஒரு ஆபரேஷன் பண்ணி பெட்லேயே படுத்திருக்காரு, இல்ல ஒரு பக்கவாதம் ஒருத்தர் நடக்காம பெட்லேயே படுத்திருக்காருன்னா என்ன ஆகுது? இந்த கால் தசைகள் வேலையே செய்யல. எந்த ஒரு உறுப்பு வேலை செய்யலையோ அந்த உறுப்போட பலம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். அப்படி குறைஞ்சு இந்த கால் தசைகளே ஒரு மாதிரி சூம்பி போய் அட்ரோஃபின்னு சொல்லுவோம். சோ சூம்பி போய் இந்த தசைகள் வேலை செய்யாம போயிடும். இந்த காரணத்தினால நம்ம உடம்போட 2வது இருதயம் சொல்லக்கூடிய அந்த தசைகள் வேலை செய்யாம போயிடலாம். 3வது, இந்த ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை நுரையீரலுக்கு போய் நுரையீரல் சுத்தகரிச்சு இருதயத்துக்கு அனுப்பணும்னு சொன்னல, இந்த குழாய் பாதிப்புல என்னென்ன பிரச்சனைகள் வரலாம்னு பார்க்கலாம். இந்த குழாய்க்குள்ள சின்ன சின்ன வால்வு மாதிரி இருக்கும். இந்த வால்வு என்ன பண்ணும்னா, மேல் நோக்கி போகக்கூடிய ரத்தத்தை ஒரு டைரக்ஷன்ல மட்டும், அதாவது கீழ இருந்து மேல மட்டும் தான் அனுப்பும். அந்த இது மடங்கிரும். மடங்குறப்ப ரத்தம் மேல நோக்கி போகும், திருப்பி கீழ
மேல் நோக்கி அலோ பண்ணாது. ஸோ இந்த வால் மரபணுக்களால பலகீனமானாலோ இல்ல நீண்ட நேரம் வேலை செய்யக்கூடிய டீ மாஸ்டர்ஸ், பஸ் கண்டக்டர்ஸ், இல்ல கடையில் ரொம்ப நேரம் நின்று வேலை செய்யறவங்களுக்கு இந்த பாதிப்பு வரலாம். அது மட்டும் இல்லாம அதிக உடல் எடை, சிகரெட் யூஸ் பண்றவங்க, சில மாத்திரைகளால கூட இந்த ரத்தம் வந்து முழுமையா நுரையீரலுக்கு போய் சேராம காலிலே தங்கிரும். ஸோ அப்படி தங்குறப்ப என்ன பாதிப்பு நடக்கணும்னா, இந்த ரத்த நாளங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரத்தம் வந்து அதிக பிரஷர் ஆகி கசிஞ்சு வெளியே இருக்கக்கூடிய சதைகளுக்குள்ள போயிடும். ஸோ அப்படி வெளியே சதைகளுக்குள்ள போறப்ப அந்த காலே வீக்கமாகி கலரே கருப்பா மாறி ஏன் புண்ணு கூட ஏற்பட்டலாம். அப்படி ஒரு புண்ணு வந்துச்சுன்னா அதை ஆற வைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இதை தாண்டி அந்த ரத்தம் வந்து மேல் நோக்கி ஓடாம கால்களுக்குள்ளே தங்கி இருக்கிறதுனால அந்த ரத்தத்துல கட்டி ஏற்பட்டலாம். இந்த கட்டி ஏற்பட்டுறது பேர் வந்து டீப் வைன் த்ரோம்போசிஸ் சொல்லுவோம். இது வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. இது உடனே சரி செய்ய வேண்டிய ஒரு விஷயம். உங்களில் யாருக்காவது கால் வீக்கமோ நடந்தா கால் தசைகளுக்குள்ள வலியோ இருந்துச்சுன்னா உங்களுடைய சந்தேகங்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஆட் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறதுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்கே ஒரு 60 வயசு அம்மாவுக்கு வந்து அவங்க சுகர் பேஷண்ட், அவங்களுக்கு ஒரு கால் ஃப்ராக்சர்னால ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணி 2வது நாள் அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுருச்சு. ஸோ அப்போ வந்து அங்கே வந்து வென்டிலேட்டர் ஃபெசிலிட்டி இல்லாதனால நம்ம ஐசியூக்கு வென்டிலேட்டருக்காக அனுப்புனாங்க. ஸோ அந்த பேஷண்ட்டை ரிசீவ் பண்ணி பார்க்குறப்ப அவங்களுக்கு பிபி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, பல்ஸ் ரேட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, நுரையீரலோட செயல்திறனை சொல்லக்கூடிய அந்த சேச்சுரேஷன் சொல்றது வெறும் 70-72 இருந்துச்சு. அது ஒரு 95க்கு மேலே இருக்கணும், அது வெறும் 70-72 தான் இருந்துச்சு. ஸோ அப்போ அவங்கள உடனே வென்டிலேட்டரில் கனெக்ட் பண்ணிட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு என்ன காரணத்தினால வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த அம்மா நீண்ட நாளாக சக்கரை பேஷண்ட்டு, சர்க்கரைக்கான மாத்திரைகளை ஒழுங்காக சாப்பிடலை, கொழுப்பு சத்து மாத்திரைகளும் சாப்பிடலை, விழுந்து ஃப்ராக்சர் ஆகி 5 நாளுக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் சர்ஜரிக்கு அப்புறமும் ஒரு 2 நாள் காலம் மூவ் பண்ணாதனால நெருக்கி ஒரு 7 நாள் காலம் அவங்க வந்து அசைக்கவே இல்லை. அசைக்காதனால என்ன ஆயிடுச்சு, அந்த ரத்தம்ங்கிறது அந்த காலுக்குள்ளேயே தங்கியிருந்த காரணத்தினால அந்த ரத்தம் வந்து கட்டியா மாறி அந்த கட்டியிலிருந்து சின்ன சின்ன பீஸ் எல்லாம் போய் நுரையீரலுக்குள்ள போயிருச்சு. ஸோ இந்த நுரையீரலுக்குள்ள போனதுனால தான் அவங்களுக்கு இந்த மூச்சு திணறல், இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த கட்டியை கரைக்கிறதுக்கான இன்ஜெக்ஷன் போட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த அம்மா வந்து நார்மல் ஆயிட்டாங்க. நார்மல் ஆகி 2 நாளுக்கு அப்புறம் அவங்கள வந்து வார்டுக்கு மாற்றி அடுத்த 2 நாளில் டிஸ்சார்ஜே பண்ணிட்டோம். பட் இதே இந்த கட்டியே பெரிய அளவில் போய் நுரையீரலில் உட்கார்ந்துருந்துச்சுன்னா பல்மோனரி எம்போலிசம் சொல்லுவோம். அது வந்து உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மெடிக்கல் எமர்ஜென்சி. இப்படி கால்வலி வீக்கத்தோட சேர்ந்த மூச்சு திணறல் போன்ற மருத்துவ நெருக்கடி சமயத்தில் உங்களுக்கு உதவி செய்ய நலம் ஹாஸ்பிட்டல் ஒரு தீவிர சிகிச்சை ஆம்புலன்ஸ் வசதி இருக்கு. ஆம்புலன்ஸ் உங்களுக்கு தெரியும் பல வகை இருக்கு. வெறும் ஆக்சிஜன் வசதி மட்டும் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் ஆம்புலன்ஸ் ஆரம்பிச்சு பல வகைகள் இருக்கு. நம்மகிட்ட இருக்கக்கூடிய வென்டிலேட்டருடன் கூடிய தீவிர சிகிச்சை ஆம்புலன்ஸோட சிறப்பம்சம் என்னன்னா, ஒரு மனிதன் உயிர் வாழ்றதுக்கு 3 முக்கியமான விஷயம் தேவைப்படுது. அதை ABC அப்படின்னு சொல்லுவோம். ஏனா ஏர்வே, பீனா பிரீதிங், சீனா சர்க்குலேஷன். ஏர்வேனா என்னன்னா, நம்ம மூக்குல இருந்து நுரையீரல் வரை இருக்கக்கூடிய குழாயில அடப்பு இல்லாம இருந்தா தான் நம்ம சுவாசிக்கும் காத்து வந்து கீழே வரைக்கும் போகும். 2வதா பிரீதிங். நம்ம நுரையீரல் சரியா செயல்பட்டா மட்டும்தான் நம்ம ரத்தத்தை நுரையீரலால சுத்தகரிக்க முடியும். 3வது சர்க்குலேஷன், அதாவது இருதயம். இருதய செயல்பாடு நல்லா இருந்தா மட்டும்தான் சுத்தகரிக்கப்பட்ட ரத்தம் வந்து நம்ம உடம்பு ஃபுல்லா சுத்தி வர முடியும். ஆக உயிர் காக்கக்கூடிய இந்த 3 விஷயங்களையும் ஒரு வென்டிலேட்டருடன் கூடிய தீவிர சிகிச்சை ஆம்புலன்ஸ் மற்றும் அங்க இருக்கக்கூடிய ட்ரெயின்டு டெக்னீஷியனால மட்டும்தான் கொடுக்க முடியும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மருத்துவ நெருக்கடி சமயத்துல இந்த ஆம்புலன்ஸோட தேவை இருந்துச்சுன்னா 7200 7100 42 அப்படிங்கிற நம்பர்ல கால் பண்ணுங்க. ஆம்புலன்ஸோட எமர்ஜென்சி டெக்னீஷியன் சேர்ந்து வந்து உங்க வீட்டிலே தேவைப்படுறவங்களுக்கு முதலுதவி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய 7 பெட் ஐசியூக்கு மாற்றம் செஞ்சு தீவிர சிகிச்சை கொடுக்கலாம். இவ்வளவு நேரம் நம்ம உடம்போட 2வது இருதயம் அப்படிங்கறத காலை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த காலை ஒரு 5 சிம்பிள் எக்ஸசைஸ்ல எப்படி பலப்படுத்தலாம், எப்படி எப்பயுமே ஆரோக்கியமா வைக்கலாம் அப்படிங்கறத பத்தி சொல்ல போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம அந்த வீடியோ கண்டினியூஸா பாருங்க. நடந்துகிட்டே மார்ச் ஃபாஸ்ட் பண்ணுங்க. அதாவது 2 கால்களையும் மாறி மாறி மேலே தூக்கி கொண்டே இருக்க, நடக்கிறது போல முழங்கால கொஞ்சம் உயர்த்தி தூக்குங்க. இந்த மாதிரி செய்யும் போது கணுக்காலில் உள்ள தசைகள் விருப்ப மாதிரி வேலை பண்ணி ரத்தத்தை மேலே தள்ளும். தினம் இதை 1 நிமிஷம் பண்ணணும். நாற்காலியில உட்காந்து பண்ணலாம். 2வது, காலில் உள்ள தசைகளை வலுப்படுத்துவது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, கால் பாதத்தை உயர்த்துறது. நேரா நின்னுக்கோங்க. இப்ப முன் பாதத்துல பாரத்தை போட்டு குதிங்கால் மேல தூக்குங்க. மெதுவா கீழே இறக்குங்க. ஒரு சுவரையோ இல்ல இடுப்பு பக்கத்துல கையையோ பிடிச்சுக்கோங்க. நல்ல பேலன்ஸ் கிடைக்கும். இதனால கணுக்கால்ல நல்ல கிரீஸ் ஆகி கால்ல இருக்கிற ரத்தத்தை மேல பம்ப் பண்ணும். இதை 15 இருந்து 20 தடவை பண்ணலாம். அடுத்து கணுக்காலை சூழ்ந்த ஆங்கிள் பம்ப்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ். நாற்காலியில உட்காருங்க. கால்களை கொஞ்சம் தொங்க விடுங்க. இப்ப கணுக்கால மேல கீழே பம்ப் மாதிரி அசையுங்க. பிறகு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சுத்துங்க. கம்ப்யூட்டர் முன்னாடி நீண்ட நேரம் உட்கார்றவங்களுக்கும் முதியோர்களுக்கும் இது பர்ஃபெக்டான எக்ஸசைஸ்.
ஒவ்வொரு திசையிலையும் 10 தடவை பண்ணுங்க. டிவி பார்க்கும்போது கூட பண்ணலாம். அடுத்து லெக்ஸ் ஆஃப் த வார். தரையில் படுங்க, புட்டம் சுவரோடு ஒட்டி இருக்கணும். 2 கால்களையும் சுவர்ல நேரா மேல வைக்கணும். கைகளை பக்கத்துல வைங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க. கிராவிட்டியே காலில் தேங்கி நிற்கிற ரத்தத்தை ஹார்ட்டுக்கு திருப்பி அனுப்பும். கால் வீக்கம், சோர்வு குறையும். இதை 5லிருந்து 10 நிமிஷம் பண்ணுங்க. வெரிகோஸ் உள்ளவங்களுக்கு மிகவும் நல்லது. மாதத்துல ஒரு தடவை பண்ணுங்க. 5வது சர்க்குலேஷன். காத்துல சைக்கிள் ஓட்டுற மாதிரி கியர் சைக்கிள் பிடிங்க அல்லது நாற்காலியின் விளிம்பில் உட்காருங்க. 2 கால்களையும் மேல தூக்கி சைக்கிளை பெடல் மாதிரி சுத்துங்க. மெதுவா சீராக சுத்துங்க. ஹிப் அண்ட் ஆங்கிள் 3 ஜாயினும் மூவ் ஆகும். ரத்த ஓட்டம் தொடர்ச்சியா இருக்கும். மசில்ஸ் ஃபிளெக்சிபிள் ஆகும். இதை 1 நிமிஷம் ஃபார்வர்ட், 30 செகண்ட் பேக்வேர்டில் காலையில் எந்திரிச்ச உடனே இதை பண்ணனா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ நேரம் கால் தசைகளை எப்படி 5 சிம்பிள் எக்ஸசைஸில் பலப்படுத்துறதுங்கிற பற்றி பார்த்தோம். இதை தொடர்ந்து வீட்டிலே நீங்கள் அவசியம் செய்யுங்க, உங்களுடைய கால் ஆரோக்கியத்திற்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும். அடுத்து நள்ளிரவில் கால் நரம்பு இழுப்பது ஏன் அப்படிங்கிற வீடியோவை ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கோம், பாருங்கள்.